subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கின்றது. நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இதோ தூய திருப்பலியிலே அவரது பிறப்பை மகிழ்ச்சியோடு தூய்மையான உள்ளத்தோடு கொண்டாட இத்திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் ஒவ்வொன்று நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று உம்முறை திருமகன் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகியவுடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 28. அந்நாட்களில் சாமுவேல் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு
3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரைக்கால் மாவு, ஒரு தோல் பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் மீட்பராம் ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறி போனோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலரை எழுவோரை பெற்றெடுத்தவளுள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகின்றாள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவார்த்தை 46 தொடங்கி 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எனது மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெயர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்கொண்டு சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வறியோரை அரியணையில் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையிலார் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமுறைகளையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை,
இயேசுவின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாவின் பரிந்துரை நாடி ஜெபிக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மரியாவின் பாடல் மரியா எவ்வாறு இறைவனை போற்றுகின்றார் என்பதை பாடலாக இறைவனை வாழ்த்துகின்ற அந்த ஒரு மைய செய்தியானது இன்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரை ஒவ்வொருவருமே போற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அவர் அன்னை மரியாவுக்கு எவ்வாறு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளாரோ அதே போன்று நம் ஒவ்வொருவருக்குமே அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். நாம் பல வேளைகளில் நோயுற்ற போது, பல திக்கற்றவர்களாய் இருந்தபோது, நாம் இறைவனை தேடுகின்ற போதும், நாம் எந்த கருத்திற்காக நாம் ஒவ்வொரு நாள் வேண்டுகின்றோமோ அதை நம் இறைவன் பல நேரங்கள் நிறைவேற்றி நமக்கு மகிழ்வை தந்திருக்கின்றார். இதோ இந்த உலக காரியங்களிலிருந்து, உலக தீய சக்திகளிலிருந்து பல நேரங்களில் இறைவன் நம்மை மீட்டு வழிநடத்தி வந்திருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். மரியா இவ்வாறு இறைவனை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக வாழ்த்துகின்றார். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனென்றால் இந்த உலகை படைத்த அந்த கடவுளின் மகனையே இந்த உலகிற்கு வழங்கக்கூடிய அந்த தாய்மை பேற்றினை கடவுள் அன்னை மரியாவுக்கு வழங்கினார். எனவே அன்னை அந்த பேறு வகை அதன் வாயிலாக அன்னை மரியாள் மகிழ்ந்து கலிகூறி ஆண்டவரை என்று போற்றுகின்றார். இரண்டாவது அவர் அன்னை மரியாள் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இந்த உலகிலே எத்தனையோ பெண்கள் இருந்தும், எத்தனையோ பெண்மணிகள் இருந்தும் ஆண்டவர் அன்னை மரியாவை சுவைக்கினுக்கும் அன்னாளுக்கும் பிறந்த அந்த ஒரு பெண்மணியை இறைவன் தாயாக, இறைவனுக்கே தாயாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக அவர் தேர்ந்தெடுத்து அவர் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளதால் அவர் கடவுளை போற்றுகின்றார். நாமுமே ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும், நாம் அனைவருமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, ஒவ்வொருவருமே தந்தை மகன் தூய ஆவியினால் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினராக ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இயேசுவால் தொடப்பட்டு இருக்கின்றோம். இந்த பாலன் இயேசு நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார். இதோ இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கிறிஸ்துவின் பிறப்பெருவிழாவை உலகெங்கும் சேர்ந்து, உலக திருவையோடு சேர்ந்து மகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவை நம்மை தொடப்போகின்றார், தொட்டு கொண்டிருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் வாழும் பகுதிக்கும் பல செயல்கள், பல நற்செயல்களை புரிந்துள்ளார். எனவே நாமும் இறைவனை வாழ்த்த போற்ற கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று இறைவன் இரக்கம் மிகுந்தவர், அவர் இரக்கம் காட்டி வருகிறார், தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார் என்று அன்னை மரியா குறிப்பிடும். நாம் தலைமுறை, நம் குடும்பங்களுக்கும் நமது பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இரக்கம் காட்டி வருகின்றார். எனவேதான் அன்னை மரியா சொல்கின்றார், தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அதே போன்று தாழ்நிலை இருப்போரை கடவுள் உயர்த்துகின்றார். நாம் அனைவரும் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நம்முடைய குடும்ப நிலையை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து பல்வேறு எஜுகேஷன், அது கல்வியின் மூலமாக, பல்வேறு தொழிலின் மூலமாக, நாம் செய்கின்ற ஒவ்வொரு பயிற்சியின் மூலமாக நம்மை கடவுள் தாழ்நிலையிலிருந்து, ஏதோ நாம் ஒரு சில காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இன்று இறைவன் அருளால் படித்து ஒரு நல்ல வேலையில் இருப்போம், நல்ல நிலையில் இருப்போம், நல்ல பிஸ்னஸில் இருப்போம், அதெல்லாம் உயர்த்தி இருக்கிறார். அப்போ தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகின்றார். இவ்வாறாக பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதுமே நம்மை நினைவில் கொண்டு நம்மை உயர்த்தவராக, நம்முடைய செயலுக்கு ஏற்ப நம்மை அவர் உயர்த்துகின்றார் என்று அன்னை மரியாள் என்று பாடுகின்றார். அதே போன்று நாமும் இந்த அன்னை மரியாவை போன்று கடவுளை அவர் செய்த நன்மையை நினைத்து ஒவ்வொரு நாளும்
அவரை போற்ற வேண்டும். ஜெபம் என்பது வெறுமனே நாம் வேண்டுதலை கேட்பது மட்டுமல்ல. ஜெபம் என்பது முதலில் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவர் செய்த நன்மை நினைத்து நன்றி கூறி பிறகுதான் நமது வேண்டுதல்களை எழுப்ப வேண்டும். இதுதான் ஜெபம். அதன் மையமாக இருப்பதான் இன்றைய தலைப்பு, ஆண்டவரை போற்றுவோம். எவ்வாறு அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் புனிதர்களும் போற்றினார்களோ, நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செய்து வரும் அரும் பெரும் செயல்களை நினைத்து அவரை போற்றுவோம். ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்வோம். நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் எங்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானையை பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வனத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்கள் உதறலால் தூய்மையாக்கப்பட்டு நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்று மழை இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடுமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் வாக்கு மனிதர் ஆனார் என்னும் மறைநிழல் வாயிலாக மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதரோடும் அரியணை ஒருவர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தாம் சீடர்கள் எல்லாருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குறி என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். ஒன்று ஒளியும் புரிய தகுந்த உணங்களை ஏற்றுக்க நேர்மைக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடன் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியரான் எல்லா திருநீர் அனைவரோடும் திரு அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, இதோ உமது கல்வாரி வழி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். முதலால் நாங்கள் உம்மை போன்று இதோ அன்னை மரியாவை போன்றும் உம்மை போற்றுகின்றவராக, நன்றி கூறுகின்றவராக, இரக்கம் காட்டுகிறவர்களாக வாழ எங்களை தயார் செய்யும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவர்கள் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இலைவாழி பெற்ற தன்மை இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது ஏற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தினதுவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு குழக்கமின்றி யாதொரு துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கும் எங்களுக்கும் அளித்தர். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் திறவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமை தருவீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ நாம் அனைவரும் அவராக மாறி அவரை போன்று நன்மை செய்தலை சிறந்து விளங்க நம்மை நினைக்கின்றார். இந்த அருமையான விருந்துக்களை பெற்ற நாம் உண்மையிலே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரை என் ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட அருடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவன் நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை போற்றி அன்னை மரியாவை போல வாழ சென்று வாருங்கள், கடவுள் நம்மோடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.